ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பரோட டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ நேரம் தருவாங்க, எப்படிலாம் நம்ம எழுதலாம், என்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் ஷார்ட் அண்ட் 2025 ஆகஸ்ட் எக்ஸாமுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுடைய கிளாஸ் வந்து இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் வந்து பேசிக் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது பாதி முடிச்சிருக்கீங்களா, ஏன்னா பாதி நீங்கள் வேறு பக்கம் படிச்சுட்டு கூட வரலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் எதுலேருந்து சொல்கிறீங்களோ அதிலேருந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணி தர வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டால் போதும். சரி, ஓகே. இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் அண்ட் தென் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பர் பேசிக்காக இதுக்கு மொத்தம் கொடுக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes. ரெண்டு ஜூனியருக்குமே 1.5 மணி நேரம் டைம் தராங்க இல்லையா? கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். கொஸ்டின் இதுக்கு முன்னாடியே மாடல் கொஸ்டின் வந்து போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு லித்தோகிராஃப் இருக்கும். லித்தோகிராஃப்னால் அந்த ஸ்டோக் கொடுத்துருவாங்க. ரொம்ப மோசமாலாம் இருக்காது ஸ்டோக்கு. ஓரளவுக்கு நம்ம பார்த்து எழுதுகிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? 30 மார்க் அதுக்கு ஸ்டோக் கொடுத்து அது அப்படியே அந்த பேராகிராஃபை நம்ம எழுத சொல்லுவாங்க. தமிழில் இங்கிலீஷ் ஷார்ட்னா இங்கிலீஷில் எழுதுறது. சரிங்களா? அது 30 மார்க்கு. அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் கொஸ்டின். சரிங்களா? சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் லித்தோகிராஃப் போயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு வந்து வேர்டு கொடுத்து ஸ்டோக் கேட்குறது, ஸ்டோக் கொடுத்து வேர்டு கேட்குறது 15 மார்க்கு. ஸோ அதிலே வந்து 30 மார்க் வந்துருங்க. லித்தோகிராஃப் 30 மார்க்கு, மொத்தம் 60 மார்க் இதுக்கே போயிடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அப்போ கொஸ்டின் 40 மதிப்பெண்களுக்கு இருக்கும். பேலன்ஸ் 40 மார்க்கு உள்ள கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின், 8 மார்க்கு, 10 மார்க்கு, 6 மார்க்கு அந்த மாதிரி பிரிச்சிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க, சார் வந்து இப்போ ஆன்சர் கொஞ்சமாக எழுதுனா வந்து மார்க் 8 மார்க் கொஸ்டினாக இருக்குது, 10 மார்க் கொஸ்டின் கூட எடுத்துக்கங்க, ஆன்சர் கொஞ்சமாக எழுதுனா போதுமா சார் போடுவாங்களான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் வேரியேஷன் நீங்களாவே பார்க்கலாம். 2 மார்க் 2 மதிப்பெண் கொடுக்குற கொஸ்டின் வந்து அதுக்கேற்ற கொஸ்டின் தான் அதில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டினை வச்சே உங்களால் பார்த்துக்க முடியும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தான அந்த மார்க்குக்கு ஒர்த்தான ஆன்சர் வந்துடும். அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது கொஸ்டின் படிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? ஸோ ஒரு 2 மார்க்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னா கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 8 மார்க்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், 10 மார்க்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எது சார் அட்டன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், லித்தோகிராஃபை கடைசி அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதை யோசிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். சரிங்களா? சொல்லப்போனால் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதுன்னா அரை மணி நேரத்துலேயே கூட நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு அந்த பேசிக் லெசனில் தெளிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழில் 20 அத்தியாயம் படிச்சிருந்தால் போதும். இங்கிலீஷில் 144 எக்ஸசைஸ் அது வரைக்கும் படிச்சிருக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? உள்ளே வந்து எந்த எக்ஸசைஸும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ள ஒவ்வொரு சாப்டரோட கான்செப்ட், ஒவ்வொரு அத்தியாயத்தோட கான்செப்ட் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். எடுத்துக்காட்டு படித்தால் போதும். உள்ளே இருக்கக்கூடிய பயிற்சிலாம் நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? சரி, ஓகே. இதில் இருந்தாலும் போதும். கிட்டத்தட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய விதமாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட் லித்தோகிராஃபை கடைசி அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. கரெக்டாக நம்பர் கொஸ்டின் நம்பரில் கரெக்டாக போட்டு எழுதணுங்க. ஓகேங்களா? ஸ்டிக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது கொஸ்டின் மட்டும் நான் வந்து மேலே எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் எழுத சார் நீட்டாக இருக்கும் அப்படின்னா நினச்சாலும் ஓகே. ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷனுக்கு தான் மார்க்கில் கிடையாது. ஏன்னா ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதுனா தான் மார்க்கு. புரியுதுங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் ஆன்சர் நம்ம எழுதிட்டே வரோம். அது ஓரளவுக்கு எழுதிடலாம். ஓகே. இப்போ அந்த வார்த்தை வேர்டு கொடுத்து ஸ்டோக் கேட்குறது அதில் எப்படி கண்டிப்பாக வந்து தனிக்குறிச்சொல் சுருக்கங்களில் இடம்பெறும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஸ்பீடு மட்டும் தான் சார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் பேப்பர் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அதில் இருக்கும். தாராளமாக எழுதிடலாம். ஷார்ட்கட் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்களாக ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு எழுதிருப்பீங்க, அது கொண்டாந்து இங்கே எழுதிடக்கூடாது. இங்கே ரூல்ஸ் பிரகாரம் என்ன ஸ்டோக் ஃபுல் ஸ்டோக் என்னவோ அதுதான் போடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ வேர்டு ஸ்டோக் கொடுத்து வேர்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து தனிக்குறிச்சொல் சுருக்கங்கள், இங்கிலீஷ்னால் கிராமர் ஃப்ரேஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2 சேர்த்து 30 மார்க்கா? வேர்டு கொடுத்து ஸ்டோக் கேட்குறது, ஸ்டோக் கொடுத்து வேர்டு கேட்குறது, மொத்தமாக 2 சேர்த்து 30 மார்க் இருக்குது. இந்த 30ல் 20 மார்க் நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தனிக்குறிச்சொல் சுருக்கங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ்னால் கிராமர் ஃப்ரேஸ் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேரண்டி 20 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஈஸியாக தான் இருக்கும். நிறைய படிச்சிருக்கீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டினே வரும். அதை தவிர வேறு எதுவுமே கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். மாடல் டெஸ்ட்டாக எழுதிருப்பீங்க இல்லையா? அதோட ஆன்சருக்கெல்லாம் பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை படித்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு கொஸ்டின் இருக்கும் மொத்தம்.
ஸோ அந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக கொஸ்டின் நம்பர்லாம் போட்டு எழுதி ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தை லெட்டர் கொடுத்து ஸ்ட்ரோக் போடுறதும் ஸ்ட்ரோக் கொடுத்து லெட்டர் எழுதுறதும் எழுதி முடிச்சிருங்க. கடைசியாக லித்தோகிராஃபுக்கு போங்க. ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் அதேமாதிரி அந்த கொஸ்டின் ஆன்சரு அந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேர்டு கொடுத்து ஸ்ட்ரோக் எழுதுறது, ஸ்ட்ரோக் கொடுத்து வேர்டு எழுதுறது இதெல்லாம் முடிச்சிருங்க. பேலன்ஸ் நீங்கள் கடைசியாக எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த லித்தோகிராஃபை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா போதும். டைம் நல்லாவே இருக்கும். டைம் வந்து பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பருக்கு தனியாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். கொஸ்டின் நம்பர் போட்டு கரெக்டாக எழுதிங்கன்னா போதும். இது உங்களுக்கு கொஸ்டின் தான் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். வரக்கூடிய எக்ஸாம் வந்து நல்ல முறையில் தான் இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுறதும் நல்ல முறையில் தான் எழுதுவீங்க. சரிங்களா? நம்பலாம். நன்றி.